டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்டு கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தமிழ்நாடு, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்டு கிளைமேட் சயின்ஸ், அதாவது கிளைமேட் சேஞ்ச். ஸோ தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட் இதில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃபார் த ஸ்டாஃப் அண்ட் பியூர்லி டெம்பரவர்லி அண்டு கான்ட்ராக்ட் பேஸில். அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நிரந்தர வேலை கிடையாது, இது வந்து ஒரு தற்காலிகமான வேலை தான். ஸோ இது வந்து என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சிலேருந்து தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்க ஜாப் தான். ஸோ இதில் என்னென்ன வேக்கன்சிஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ஸ்க்கு வந்து 2 வேக்கன்சி. ஸோ இந்த ஜாபை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா மாத சம்பளமாக 25,000 தராங்க. இதுக்கு வந்து ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் வித்து டைப்பிங் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ஸ்க்கு ஒரு வேக்கன்சி. இதற்குமே பார்த்திங்கன்னா ஒரு எனி டிகிரி வித்து டைப்பிஸ்ட்டு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு இம்பார்ட்டன்ட் தராங்கன்னா, ஸ்டெனோகிராஃபராக இருந்தால் இம்பார்ட்டன்ட் தராங்க. இது மாத சம்பளமாக 25,000 வரைக்கும் கிடைக்குது. மூன்றாவது வேக்கன்சி பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு வந்து ஒரே ஒரு போஸ்ட்டு. டிரைவரை பொறுத்தளவில் 8th குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து இருக்கக்கூடிய ரெகக்னைசேஷன் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து 8th முடிச்சிருக்கணும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். ஸோ மஸ்ட் பி ஒர்க் இந்த சேம் கேட்டகரி. ஸோ அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதாவது வந்து டிரைவிங் ஃபார் நாட் லெஸ் தென் 2 years, 2 வருஷத்துக்கு கீழே இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதுக்கு மாத சம்பளமாக 20,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. நாலாவது ரெக்கமெண்ட்ஸ் என்னென்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ்க்கு வந்து 2 வேக்கன்சி. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா மஸ்ட் பாஸ் 8th ஸ்டாண்டர்ட், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சுருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பொறுத்தளவில் அவங்களுக்கு வந்து ஒரு 1 year சர்வீஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் அக்ராஸ் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓஏவாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ இதுக்கு வந்து நன்றாக தமிழில் வந்து எழுத படிக்க தெரிந்தால் போதும்னு சொல்கிறாங்க. மாத சம்பளமாக 15,000 வரைக்கும் தராங்க. ஸோ இதுக்கான லாஸ்ட் அப்ளிகேஷன், அதாவது லாஸ்ட் டேட் ஃபார் ரிசீவிங் ஆஃப்லைன் அப்ளிகேஷன், இதுவும் ஆன்லைன் கிடையாது, அப்ளிகேஷன் கீழே கொடுத்துருக்காங்க, அதை நான் வியூ பண்ணுறேன். ஸோ 21/3/2024 4 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பை போஸ்ட் ஆர் இன் பர்சனாக அந்த தமிழ்நாடு வெதர் என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாகவோ இல்லைனா வந்து போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் அனுப்பலாம். மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வில் பி கால்டு ஃபார் த இன்டர்வியூ த்ரூ இமெயில் ஆர் ஃபோன். ஸோ இதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு வந்து இமெயில் வழியாகவோ இல்லைனா ஃபோன் கால் மூலமாக இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ ஃபர்தர் என்கொயரிக்காக இதை கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்தவரை ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ வச்சு தான் ஆள் எடுக்கிறாங்க. ஸோ இதற்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஃபார் ஃபார்மட் ஃபார் த அப்ளிகேஷன் போஸ்ட் ஃபார் த டேட்டா மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ஸ்க்கு வந்து தமிழ்நாடு இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி இதற்கு தேவையான அந்த ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸோடு நீங்கள் வந்து டிக்ளரேஷன் நல்லா படித்து பார்த்து சிக்னேச்சர் பண்ணி இதை வந்து அந்த ஸ்பீட் போஸ்ட்டில், அதாவது போஸ்டல் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா 21/3/2024 நீங்கள் அனுப்பணும். ஸோ அடுத்த அப்ளிகேஷன் பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் பர்சனல் அசிஸ்டன்ட் பிஏ, அதாவது பிஏக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து டிரைவர் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் இன் டிரைவர் தமிழ்நாடு கிளைண்ட், அதாவது தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா தனித்தனி வேக்கன்சிஸ்க்கு வந்து தனித்தனி அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து ஓஏக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதுவுமே ஸோ நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ ஸோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணி செப்பரேட்டாக அனுப்புகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் எல்லாத்துக்குமே எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக தான் அனுப்பணும். ஒவ்வொரு அப்ளிகேஷனும் தனியாக வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், மொத்தமாக வச்சு அனுப்ப முடியாது. ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இது பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணி செல்ஃப் அட்டஸ்டேஷனோட 21/3/2024 அனுப்பணும். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.